ராட்சசி ராட்சசி, இந்த மாதிரி பழைய போட்டிருக்கே, நீ எல்லாம் உருப்படுவியா? நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. தங்கதர தன் தங்கச்சி மேல உசிரைய வச்சிருந்தாண்டி. எங்களை விட அவன் தான் நீலாவதி மேல பாசமா இருந்தான். அவனை போய் கொலைகாரன் சொல்லிட்டல. என் பொண்டாட்டி கேக்குறான்ல, பதில சொல்லு. என் மகளை கொண்டது நீ கண்ணால பாத்தியா? நான் கண்ணால பாத்திருந்தா நீலாவதியை கொல்ல விட்டுருக்கவே மாட்டேன். ஆனா பார்த்த சாட்சி இருக்கு. பார்த்த சாட்சி இருக்கா? யார் அது பார்த்த சாட்சி? நான் இல்லாதத சொல்லல, இட்டு கட்டல, சாட்சி இருக்கு. அதான் யாருன்னு கேக்குறான்ல, யாருன்னு சொல்லு. எதுக்கு? அங்கேயும் அருவாளோட போய் சொல்லாதன்னு மிரட்டுறதுக்கா? இல்ல, நீ போய் சொல்ற. அதெல்லாம் ஒரு சாட்சி இல்ல. அந்த சாட்சி கரெக்டா கோர்ட்டுக்கு வரும், கரெக்டா சாட்சி சொல்லும். அப்ப யாரு என்னன்னு பாத்துக்கோங்க. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு திமிரு இலக்காரம் ஆகாதுடி. நாங்க எப்பவோ உன் குடும்பத்தை கேவலமா பேசணும் நடத்தணுங்கிறதுக்காக இப்ப கவர்மெண்ட் பதவியை கையில வச்சுட்டு எங்களை பழித்திக்க பாக்குறீங்களா? இங்க பாருங்க, நானும் என் தங்கச்சியும் சட்டத்தை வளைக்கவே இல்ல. எல்லாமே சட்டப்படிதான் நடக்குது. இல்லவே இல்ல. பாண்டியம்மா சொத்தை என் மகன் தங்கதுரை தட்டி பறிச்சாங்கிறதுக்காக என் மகனை பழிவாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் அவன் மேல பொய் புகார் கொடுத்திருக்கேன். நீலாவதியை கொன்னது எங்க அம்மா தானே. நீங்க எங்க அம்மா மேல கொடுத்ததுதான் பொய் புகார். இது உண்மையான புகார். கேட்டீங்களா? இவ வாயாலேயே தான் மனசுல இருக்கிறத சொல்லிட்டா. இவ அம்மா மேல நான் கொலகாரி புகார் கொடுத்ததால அதுக்கு பழிவாங்க இவ என் மகன் மேல கொலகாரன்னு புகார் கொடுத்திருக்கா. நான் ஒண்ணு அந்த அர்த்தத்துல சொல்லல. ரெண்டு புகாருக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை சொல்றதுக்காக தான் சொன்னேன். நீங்க எங்க அம்மா மேல கொடுத்த புகார்ல உண்மையே இல்ல. ஆனா நான் தந்த புகார்ல 4 பக்கமும் உண்மை புதைஞ்சு போயிருக்கு. அத நான் கோர்ட்ல வச்சு விலாவரியா விளக்குறப்போ உங்களுக்கு தானா புரியும். அப்போ உங்க கோபம் ஏன் மேல இருக்காது, உங்க மகன் தங்கதுரை மேல திரும்பும். அதெல்லாம் ஒரு நாளும் திரும்பாது. ஏன்னா என் மகன் நிரபராதி. நீலாவதி அவன் கொல்லல. நீலாவதி கொன்னது உன் அம்மா தான். எனக்கு இந்த கேஸ்ல 2 மடங்கு வேலை இருக்கு. ஒண்ணு, எங்க அம்மா நிரபராதின்னு உங்ககிட்ட நிரூபிக்கணும். இன்னொன்னு, உங்க மகன் குற்றவாளின்னு இந்த உலகத்துக்கே நிரூபிக்கணும். திரும்ப திரும்ப என் மகனை நீ குற்றவாளி சொல்லாத. அவன் கோவக்காரன் தான், ஆனா கொலைகாரன் கிடையாது. உங்களோட இந்த நம்பிக்கை சீக்கிரமே பொடி பொடியா உதிர போகுது. அப்போ பேசலாம் இத பத்தி. எல்லாம் நீங்க இருக்கிற திமிரு, நீங்க கொடுக்கிற இடம். ஆலப்பழையில இருந்து அனாதையாவத குடும்பம் இப்போ எங்க தலைமையில உட்கார்ந்து மிளகா அரைக்கிறாங்க. பாவி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் என் மகனை கொலைகாரனா கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவங்க நிறுத்திட்டா அது உண்மையாயிடுமா? உங்க மகனை நான் வெளியில கொண்டு வரேன். கௌரி உங்களுக்கு மட்டும் ஆகாதவ இல்ல, எனக்கும் ஆகாதவ தான். தங்கதுரைய நிரபராதின்னு நிரூபிச்சு அவனை வெளியில கொண்டு வர்றது என்னோட கடமை. போதுமா? தங்கதுரை கைதானத ஒரு கண் திருஷ்டியா நினைச்சுக்கோங்க. இந்த கேஸ் என்னோட மான பிரச்சனை. உங்க மகனை வெளியே கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. தைரியமா இருங்க. அப்பா அம்மா நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்குமே தயாராவே இரு. தங்கதுரையை நாம உள்ள தூக்கி வச்சது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? தெரியாமலாம் 8 மிஸ்டு கால் கொடுத்துருப்பாங்க. சரி வா, எதுவா இருந்தாலும் நாம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். வா. இப்பதான்ப்பா செல்ல பார்த்தேன். 8 மிஸ்டு கால் மியூட்ல இருந்துச்சா, அதான் நான் கவனிக்கல. எதுக்குமா தங்கதுரை மேல புகார் கொடுத்த? நான் மனோகரி கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. உன் கம்ப்ளைண்ட் இல்லனா அவ தங்கதுரைய கைது பண்ணிருக்க மாட்டா. சொல்லு, எதுக்கு? அவன் சொந்த தங்கச்சியை கொன்னு இருக்கான். அதனால தான் நான் புகார் கொடுத்தேன். பைத்தியம் மாதிரி பேசாத. அவன் நீலாவதி மேல உயிரையே வச்சிருந்தான். அந்த மாதிரி உயிரை வச்சிருந்தவனா நீலாவதி கழுத்தை நெரிச்சே கொன்னு இருக்கான்.
நான் சொல்றது பொய் இல்லப்பா. தங்கதுரை தான் நீலாவை கொன்னான். இத நீ கண்ணால பாத்தியா? பாத்திருந்தா பார்த்த இடத்துல நான் தங்கதுரைய அடிச்சு கொண்டிருப்பேன். அப்போ எதை வச்சு தங்கதுரைய கொலைகாரன்னு சொல்ற? சொல்லு, எதை வச்சு தங்கதுரைய கொலைகாரன்னு சொல்ற? கொலை நடந்தப்போ கூட இருந்த சாட்சி சொன்னதை வச்சு அவன் கொலைக்காரன்னு சொல்றேன். யாருமா அந்த சாட்சி? காஞ்சனா. காஞ்சனா தான் நீலாவதிய கொன்னப்போ கண்ணால பார்த்த சாட்சி. ஆமா, நீலாவதிய தங்கதுரை கழுத்து நெரிச்சு கொன்னப்போ காஞ்சனா கூடவே இருந்திருக்கா. அத வெளியில சொல்லாம இருந்ததுனால இப்ப அவளும் குற்றவாளி. உங்களுக்கு முதல்ல இருந்து சொன்னதான் புரியும். நீலாவதி என் மாமியார் தூண்டுதலால காஞ்சனாவோட வழிகாட்டுதல்ல தான் அவளா கழுத்துல தாலிய கட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கா. கடைசியில எங்க மாமியார் காஞ்சனா 2 பேரும் நல்லவங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் அம்மா கையில தாலிய அவுத்து கொடுத்துட்டு செத்து போகிறதுக்காக கிணத்தடிக்க வந்திருக்கா. கோவத்துல நீலாவதிய கொன்னவன் நல்லவ மாதிரி அழுதான். ஒரே நம்புற மாதிரி தங்கச்சி தங்கச்சின்னு பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சான். அதோட அவன் நிக்கல. கொலைய கண் கூட பார்த்த காஞ்சனாவையும் அவன் கொல்ல பார்த்திருக்கான். திலகாவோட குழந்தைய கனகாமரங்கிறவ தூக்கிட்டு போனான். நானும் மனோகரையும் அதை போராடி மீட்டுட்டு வந்தோம். உங்களுக்கு அது மட்டும் தானே தெரியும். அந்த கனகாமரம் காஞ்சனாவோட ஆளு. காஞ்சனாவோட ஆளா? காஞ்சனா சொன்னதுனாலதான் அந்த கனகாமரம் வேலைக்கு சேர்ந்தா. வேலைக்கு சேர்ந்தவ சும்மா இல்ல, ஒரு தடவைக்கு 3 தடவையா திலகாவ வயித்துல இருக்கிற பிள்ளையோட சாகடிக்க பாத்திருக்கா. கடைசியில எண்ணெயில வழுக்கி விழுந்த திலகாவ கடவுள் எப்படியோ காப்பாத்திட்டாரு. அதுல இருந்து டென்ஷனா இருந்த காஞ்சனா கனகாமரம் மூலமா குழந்தைய கடத்தி குழந்தைய பணையமா வச்சு தங்கதுரைய தாலி கட்ட சொல்லி மிரட்டினா. தங்கதுரை குழந்தை வீட்டுக்கு வந்த தகவல் தெரிஞ்சதுனால காஞ்சனாவை கொன்னுட்டோன்னு நினைச்சு புதைச்சிட்டான். அவன் கெட்ட நேரம். அந்த இடத்துக்கு நானும் மனோகரியும் போனோம். அதிர்ஷ்டம் எங்க பக்கம் இருந்ததுனால காஞ்சனா பழச்சுக்கிட்டா. கோவத்துல அவ சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் நான் தங்கதுரை மேல புகார் கொடுத்திருக்கேன். அந்த தங்கதுரை மனுஷனே இல்ல, மிருகம். அவன் வெளியில இருந்தா இது போல இன்னும் பல கொலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான். காஞ்சனா இப்போ நினைவே இல்லாம அவ அப்பா வீட்டுல இருக்கா. எந்த நேரத்திலயும் அவளுக்கு நினைவு வர வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அவளுக்கு நினைவு வந்தா தங்கதுரை வாழ்க்கை ஜெயில தான். கண்டிப்பா நான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன். ஆமாக்கா. பின்னால என் மகனுக்கு தீங்கு நினைச்சது நீதான்னு தெரிஞ்சது தொலைச்சு கட்டிடுவேன்.